டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலனுடைய ஆடிசி மூவி ட்ரீசர் இப்போதைக்கு ஆன்லைன்ல லீக் ஆயிடுச்சு. இது எப்படி ஆச்சுன்னா ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் மூவி இப்போதைக்கு அதர் ஸ்டேட்ஸ்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ அதோட சேர்த்து ஆடிசி மூவியோட ட்ரீசரும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க தியேட்டர்ஸ்ல மட்டும். பட் இப்போதைக்கு யூடியூப்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸ்டில் நோ நான் ட்ரீசர் பார்க்கல. சப்போஸ் யாராச்சும் ஆடிசி மூவி ட்ரீசர் பாத்துனீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. டைரக்டர் நிதிஷ் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆக போற மூவி தான் ராமாயணா. இப்போதைக்கு இந்த படத்தோடைய ஒரு ட்ரீசர்னு சொல்ல முடியாது, ஒரு இன்ட்ரோ வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்ட்ரோ வீடியோ செமையா இருந்துச்சு. அதுலயும் மியூசிக் பை ஹான்ஸ் ஜிம்மர் அண்ட் ஏஆர் ரஹ்மான் இந்த நேம்ஸ் வந்த உடனே வந்துச்சு பாருங்க ஒரு கூஸ் பம்ப்ஸ் வேற லெவல். பிகாஸ் ஹான்ஸ் ஜிம்மர் அண்ட் ஏஆர் ரஹ்மான் இவங்க ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ். சோ இதுக்காகவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஹைப் ஏறி இருக்கு. ரன்பீர் கபூரோடைய ராமர் கேரக்டர் அண்ட் யாஷோடைய ராவணன் கேரக்டர்ஸ் காமிச்சிருக்காங்க. யாஷோட ராவணன் கேரக்டர் லுக் வந்து அவ்வளவா காட்டல, கொஞ்சம் சஸ்பென்ஸா ஹிடனா தான் வச்சிருக்காங்க. எனிவேஸ் மூவி வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பிகாஸ் இந்தியன் சினிமாலேயே இந்த படத்துக்கு தான் பயங்கரமான ஹைப் இருக்கு. சோ ராமாயண மூவிக்கு எத்தனை பேர் வெயிட்டிங்ல இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீரிஸ் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். சோ இதோட சீசன் 5 அபிஷியல் ட்ரெய்லர் வந்து மேபி இந்த மந்த் ரிலீஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் இது அபிஷியல் கிடையாது, ஜஸ்ட் ரூமரா தான் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இந்த ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணதே ஒரு இன்சைடர் தான். அண்ட் அதே இன்சைடர் தான் நெட்ஃபிளிக்ஸோடைய டுடும் ஈவென்ட் கன்ஃபார்ம் ஆனப்போ இந்த மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் சீசன் 5 ட்ரீசர் வந்து அந்த ஈவென்ட் போது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி நெட்ஃபிளிக்ஸும் அவங்களோட இந்த டுடும் ஈவென்ட்டோடைய ப்ரோமோலயே அதை கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 ட்ரீசர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. சோ அதே மாதிரி ரிலீஸும் ஆயிடுச்சு. ட்ரெய்லர் கட்கான டிஸ்கிரிப்ஷன் முதல் கொண்டு லீக் ஆயிருக்கு. பட் அகைன் இது அபிஷியல் கன்ஃபார்ம் கிடையாது, ஸ்டில் ரூமர் தான். என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மந்த் ரிலீஸ் ஆகாது. இங்க ஸ்குவிட் கேம் சீசன் 3 பார்த்துட்டு அப்படியே இந்த சைடு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை பார்த்த பிறகு ஒரு பயம் வருதுங்க. ஏன்னா ஸ்குவிட் கேம் சீசன் 3 நம்மள பயங்கரமா அழைச்சிட்டாங்க. பயங்கரமான எமோஷனலான ஒரு சீசன் அது. அகைன் இந்த பக்கம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸும் எமோஷனலா தான் முடிய போகுது. ஸோ டைரக்டர் டஃபர் பிரதர்ஸ் என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு சத்தியமா தெரியல. ஆனா இந்த நெட்ஃபிளிக்ஸ் ரொம்ப நல்லவங்க, நம்மள கேப் விட்டு அழகுறான். இளைய நெட்ஃபிளிக்ஸ் என்ன ஆனாலும் என் தலைவன் டெஸ்டினி ஸ்டீவ் மேல மட்டும் கைய வச்சிடாதரா. நான் ஃபைனலி டைரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய கூலி மூவில இருந்து ஆக்டர் அமீர் கானோடைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவரு கேரக்டர் நேம் டாஹா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு கூலி மூவிக்கான ஹைப்பும் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி தொடர்ந்து நிறைய சினிமா அப்டேட்ஸ் அண்ட் சினிமா கண்டென்ட்ஸ் அதுக்கப்புறம் ஷார்ட் பிலிம்லாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் தொடர்ந்து போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். அண்ட் வீடியோ பிடிச்சதா லைக்கும் பண்ணிருங்க.